அவர்கள் வைத்த கோஷங்களுக்கு பின்னால் சமுதாயம் கொஞ்சம் யோசிக்காமல் போய்விட்டது. அப்படி யோசிக்காமல் போனதனுடைய பாரதூரமான விளைவுகள் என்னன்னா, முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க, அப்படி எல்லாம் சொன்னாங்க. அவங்களுடைய ஒரு புக்கில் பர்தா போடுற பெண்கள் முகத்தை மறைக்கிறாங்க இல்லையா, முகத்தை மறைக்கிறாங்க. மார்க்கத்தினுடைய சட்டம் என்னன்னா, பர்தா என்பதே பெண்களுக்கு பாதுகாப்பானது தான், பாதுகாப்புக்காகத்தான் பர்தா போடுகிறார்கள். அதனாலே பெண்கள் பாதுகாப்புக்காக பர்தா அணிகிற போது அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்ற இடத்துல முகத்திரையை வெளிப்படுத்திக்கலாம், முகத்தை வெளிப்படுத்திக்கலாம், முகத்தை வெளியே காட்டிக்கலாம். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லைங்கிற இடத்துல வெளிப்படுத்தி காட்டிக்கலாம். அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அல்லது அவர்களுக்கு தேவையற்றது, வெளியே நம்ம முகத்தை காட்ட வேண்டிய தேவையில்லை என்கிற இடத்துல முகத்தை மறைச்சுக்கலாம். அதனாலதான் பெண்கள் என்ன செய்யறாங்க, நிக்காப் அணிந்து போகிறார்கள். நிக்காப் அணிந்து போகிற பெண்கள் பல பேரும் என்னிடத்திலே நான் விசாரித்து அவர்களிடத்திலே கேட்டறிந்த செய்தி அது. நிக்காப் அணிந்த பெண்கள் பலரும் சொன்ன செய்தி அது, நாங்கள் ஆண்களுடைய பார்வையிலிருந்து அதிகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரண புர்கா அணிந்த பெண்களை விட நிக்காப் அணிந்த பெண்கள் அதிகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய முகம் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அது பாதுகாப்புக்காக தேவைப்பட்டால் முகத்திலே அவர்கள் நிக்காப் அணிந்து கொள்ளலாம். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கிற இடத்திலே அவர்கள் நிக்காபை வெளிப்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் யதார்த்தம். இந்த நிக்காப் விஷயத்திலே ஒரு கேள்வி வருகிறது. பெண்கள் கேட்ட கேள்விக்கு தருதலை ஜமாத் சார்பாக வெளியிட்டிருக்கிற நூலிலே, அவங்க பெண்களின் கேள்விகள்ங்கிற நூலிலே பதில் சொல்றான் பாருங்க. பர்தாவின் மூலம் முகத்தை மறைக்க தேவையில்லை, வேசி தொழில் செய்யும் பெண்கள் தான் முகத்தை மறைக்கின்றனர். இவன் என்ன அறிவுள்ளவனா, இவன் உணர்ச்சி உள்ளவனா? இவன் பர்தா அணிகிற பெண்களில் 80% முஸ்லிம் பெண்கள் முகத்தை மறைக்கிறார்கள் இல்லையா? அப்படி யாரடா வேசின்னு சொல்ற? உங்க அக்காவை சொல்லுவியா நீ? வேற உங்க வீட்டில் இருக்கிறவங்களை சொல்லுவியா நீ? யார நீ வேசின்னு சொல்ற? எப்படி இந்த வாசகத்தை சமூகம் இதிலிருந்தெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டாமா? இப்படி பேசுகிறவர்கள் எப்படி இந்த தீனின் பேச்சாளர்களாக இருக்க முடியும் என்று சமூகம் யோசிக்க வேண்டாமா? இவ்வளவு வன்மமாகவும் வக்கிரமாகவும் தான் மார்க்கம் பேசப்பட்டிருக்கிறதா? யோசித்திருக்கணும் இல்லையா? கொஞ்சம் யோசித்திருந்தால் போதுமானது. வேசி தொழில் செய்யும் பெண்கள் தான் முகத்தை மறை